வணக்கம் நண்பர்களே. இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தமிழ்நாட்டில் இதனுடைய பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதற்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அது இல்லை, எஸ்ஐஆர் கண்டிப்பாக அது ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ தீர்ப்பு ஆகிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல. அதன் அடிப்படையில் இன்று பணிகள் நடைபெற்று வருகிறதுன்னு பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகிறதுன்னு பார்க்கிறோம். இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது. அந்த கூட்டத்தில் வேண்டாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானம்லாம் நிறைவேற்றியது. அதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய மரபு. பெருசாலாம் அவங்க எதிர்ப்பெல்லாம் காண்பிக்கல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் போட்டாங்க. அது ஒண்ணுதான் இதுல ஒரு விஷயம். இன்னும் அதுக்கு மறுசீராய்வு எல்லாம் ஒன்றும் போடலை அப்படின்னு பார்க்குறோம். இப்போ என்ன விஷயம்னா, இன்றைக்கு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. நேற்று சரியாக நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்களுடைய கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதுமே கண்டன ஆர்ப்பாட்டம், எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்படின்னு பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் வலுவான ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கிறார்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி அங்கங்க சில பணியாளர்கள்லாம் இது எஸ்ஐஆரை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த மாதிரி எல்லாருமே இதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எஸ்ஐஆர் இப்போ அமலில் இருக்கிறது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்றைக்கு அமலில் இருக்கிறது. அப்படின்ற பட்சத்துல இன்றைக்கு நம்மளுடைய ஓட்டர் ஐடி இன்வேலிட். அதுதான் உண்மை. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஓட்டர் ஐடி இன்வேலிட். அந்த ஓட்டர் ஐடியை வேலிட் பண்ணணும்னா நாம இந்த தகவல்களை கொடுத்தால் மட்டுமே நம்முடைய ஓட்டர் ஐடி வேலிட் ஆகும். இந்த ஒரு காலகட்டத்துல இருக்கும் பொழுது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு மக்கள் நீங்க அந்த பிஎல்ஓ யாருன்னு பார்த்து நீங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்க ஃபார்ம்ஸை போய் நீங்க வாங்கிக்கோங்க. உங்க வீடுகளுக்கு சப்போஸ் அவங்க டோர் லாக்னு போனா கூட நீங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்கள திருப்பி அவங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கோ இல்லை உங்கள் இடத்திற்கோ திரும்ப வரும் பொழுது நீங்கள் அந்த ஃபார்ம்ஸை வாங்கிக்கோங்க. அதை நீங்க ப்ராப்பரா எப்படி ஃபுல்லப் பண்ணணும்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க சம்பந்தப்பட்டவங்ககிட்ட கேளுங்க. இல்லைன்னா நீங்க அதுக்குண்டான அந்த யூடியூப்ஸ்ல இதெல்லாம் நீங்க பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு செயல்ல போயிட்டு இருக்கு நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஒரு கட்சி தாவேக்கா போராட்டம் பண்ணுது. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த பணிகள்லாம் நிறுத்தணும்னு சொல்றாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சீமான் அவர்களை அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்காம நீங்க இருப்பீங்களா? இப்ப நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கிறேன் சீமான் அவர்கள்ட்ட, அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணாம இருப்பீங்களா? ஏன்னா நீங்க ஃபில்அப் பண்ண வேண்டியது கட்டாயம். ஃபில்அப் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த அந்த ஓட்டர் ஐடி உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளவு ஒரு ஒரு விஷயம். ஒரு 30 days கொடுத்துருக்காங்க. அது வேணா 60 days ஆகலாம், இல்லை 90 days ஆகலாம், எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீட் சமயத்திலும் இதே விஷயம் தான் நடந்துச்சு. நீட் இந்த வருஷம் நாங்கள் கொண்டு வர விட மாட்டோம், நீட்டுக்கு எதிராக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று அந்த படிக்கக்கூடிய மாணவர்களை படிக்க விடாமல் செய்தது ஒரு சில. நான் சொல்றேன் நீட்டு, இப்பயும் சொல்றேன், நீட் அது வேண்டும் வேண்டாம் அப்படின்ற கருத்து வேற. ஆனா என்னன்னா, ஒரு விஷயம் அமலில் இருக்கும் பொழுது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது, இப்பயும் சொல்றேன், எஸ்ஐஆர் நம்ம வேணும் வேணாம் அப்படின்றது வேற. அதை தாண்டி இன்று எஸ்ஐஆர் அமலில் இருக்கிறது. அதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய கடமை. இல்ல எனக்கு தாவேக்கா கட்சிக்காரங்க நான் தாவேக்கால இருக்கிற அவங்க போராட்டம் பண்றாங்க, நான் அதை நான் என்னுடைய படிவங்கள்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது தவறாக இன்டர்பிரட் ஆகும். நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்ல அந்த 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 நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த அந்த நியூ ஜெனரேஷன் பீப்புள் அவங்க
சப்போஸ் வந்து தலைவரே சொல்லிட்டாங்க நம்ம புறக்கணிச்சிடலாமா அப்படின்னு தோணுச்சுன்னா இழப்புகள் யாருக்கு? நீங்க இன்று அந்த ஃபார்ம்ஸை நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓட்டுகள் வந்து இல்லாம போயிடும். அப்போ இழப்புகளும் உங்களுக்கு தான். இதே மாதிரிதான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க இதை வந்து இந்த அலுவலர்கள்லாம் இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்காம இருப்பீங்களா? சீமான் சீமான் அவர்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு வந்து இந்த ஃபார்ம்ஸை வந்து அவர் வந்து கொடுக்காம இருப்பாரா, ஃபில்அப் பண்ணாம இருப்பாரா? ஏன்னா ஃபில்அப் பண்ணி கொடுத்தால்தான் உங்களுக்கும் அதுக்கு வந்து அந்த வாக்குரிமை அது பாதுகாக்கப்படும் அப்படின்றத பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆர் வந்து இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் கொண்டு வந்திருப்பது என்றது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செயல்தான். ஏனென்றால் இது இது இந்த குறுகிய காலம் அப்படின்றது அது நிச்சயமா பத்தாது. அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு கால அவகாசத்தோட கொடுத்துருக்கணும். ஒரு 30 நாளுக்குள்ள முடிச்சு கொடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாத்தியமானது இல்லை. இருந்தாலும் நாம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவினுடைய நோக்கம். இந்த மாதிரி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க, அப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க, அது ஒரு முக்கியத்துவம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஏன்னா இந்த ஓட்டர் ஐடி இந்த ஐடி வந்து ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியாக கருதப்படுகிறது பார்க்கிறோம். ஏன்னா இதுல வந்து அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்பாக அந்த ரூட் எல்லாம் எடுக்கிறாங்க. ரூட் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்பாக எப்போ வந்து இந்த சீர்திருத்தம் பண்ணாங்க, இந்த வாக்கு உரிமை சம்பந்தப்பட்ட அந்த வாக்கு சீட்டு சீர்திருத்தம் எப்போ பண்ணாங்க? 2005, 2002 அந்த ரேஞ்சில இருந்து அவங்க எடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல நாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற அந்த பதிவுகளை எடுக்கிறாங்க. இதற்கு முன்பாக நாம் வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறோமா, இல்லைன்னா நம்ம உறவுன்னு சொல்லக்கூடிய நம்முடைய தகப்பனாரோ தாயாரோ, பெண்களாக இருந்தால் கணவனோ இல்லை அவர்களுடைய தாயாரோ தகப்பனாரோ அவர்கள் வந்து அந்த 2005 2002 வந்து அந்த எப்போல்லாம் அந்த சீர்திருத்தம் பண்ணாங்களோ அந்த அந்த டைம்ல வந்து இவங்க வாக்கு செலுத்திருக்கிறாங்களா அப்படின்ற தகவல்களை வந்து கேட்குறாங்க. அந்த தகவல்கள் அனைத்துமே ஆன்லைன்ல இருக்குதுன்றது பார்க்கிறோம். இல்லாட்டா கூட நீங்க சப்போர்ட்டுக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க எல்லாருமே. இப்போ நீங்க என்ன சொல்லணும்னா உங்களுடைய தொண்டர்கள்ட்ட வந்து நீங்க தயவு செஞ்சு போங்க, பூத் லெவல்ல போய் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்கள் நீங்க வந்து ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஏன்னா இன்றைக்கு மற்ற கட்சிகள் செய்யறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள்லாம் வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். ஃபார்ம்ஸ் இருக்கும் பொழுதே வெளியே வரும் பொழுது அவங்க இல்லை எப்படி ஃபில்அப் பண்ணுமோ அவங்க டவுட்டா இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உதவி பண்றாங்க. இதே மாதிரி இந்த உதவிகள் தேவைப்பட்டால் நீங்க என்ன சொல்லியிருக்கணும், விஜய் அவர்களோ இல்லை சீமான் அவர்களோ உங்க தொண்டர்கள்கிட்ட நீங்கள் வந்து தொகுதி பக்கம் போங்க, மக்கள் கிட்ட போங்க, போய் நீங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா இதை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது கட்டாயமாகி போச்சு. இன்னைக்கு நீங்க உங்க போராட்டம் உங்க விஷயத்தெல்லாம் நீங்க எப்போ பண்ணிருக்கணும்னா இந்த எஸ்ஐஆர் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்ணிருக்கணும். இன்னைக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது இன்றைக்கு வந்து மக்களை நீங்க வந்து இதுல இருந்து ஒரு என்ன சொல்றது அவர்களுக்கு ஒரு சுணக்கம் வர்ற மாதிரி நீங்க செய்யக்கூடாது. நீங்க இப்போ உங்களால வந்து போராடி எஸ்ஐஆர் இல்லைன்னு சொல்லி தடுக்க முடியுமா உங்களுக்கு? சரி நீங்க போராட்டம் பண்ணி ஒன்றும் நடக்கல அப்படின்னா இதுல பாதி பேர் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? எல்லாரும் கோர்ட்டுக்கு போகணும். அதாவது என்னன்னா நீங்க இந்த தூண்டி விடுறது பாதி தவறாக இருக்கிறது. வேண்டாம்னு சொன்னா நீங்க அப்பயே இப்ப விஜய் அவர்கள் ஏன் வந்து நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க புறக்கணிச்சீங்க? அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில முதலமைச்சர் தலைமையில கூட்டினாங்க இல்லையா? அப்போ எதுக்கு நீங்க ஈகோ பார்த்துட்டு நீங்க ஏன் போகல? நீங்க போயிருக்கணும்ல அன்னைக்கு. அதுக்கப்புறம் நீங்க சீமானவர்கள் அன்றைக்கு இப்போ பேசுறத நீங்க அப்பயே பண்ணிருக்கலாமே. நீங்க அவ்வளவு மாநாடு நடத்துறீங்க, அவ்வளவு போராட்டம் பண்றீங்க, இதுக்கு எதிராக நீங்க ஒரு போராட்டத்தை வலுவா நீங்க அப்பயே எடுத்து பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும் போது அதுக்கு சுரக்கம் வர மாதிரி நீங்க செய்யறது என்ன ஆகும்னா மக்களுடைய கவனத்தை திசை திருப்பும். நிஜமாவே நான் பேசி பார்க்கும் பொழுது சிலதான் சொல்றாங்க. ஒரு அந்த அவங்க சொல்றாங்க சார் எஸ்ஐஆர் வராது போல இருக்கு. விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு, அது ஃபுல்லா நீ கேளுப்பா, அது என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த ஓட்டர் ஐடி இப்போ எனக்கே அது இன்வேலிடு. நான் அதை ஃபில் பண்ணி கொடுத்தாதான் கரெக்டா இருந்தா தான் எனக்கு அது வேலிட் ஆகும்னு சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி புதிய வாக்காளர்கள்லாம் நீங்க தயவு செஞ்சு நீங்க அவ்வளவு அசால்ட்டா இருந்துடாதீங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது அறகுறையா கேள்விப்பட்டுட்டு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க தொண்டர்கள் வந்து இன்றைக்கு வந்து இதை வந்து புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள்
இருக்குதுன்றத நான் பதிய வைக்கின்றேன். இப்போ இதுல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த பேரண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. பேரண்ட்டுடைய ஓட்டர் ஐடி, அந்த பேரண்ட் வந்து முன்னாடி எங்க வாக்கு செலுத்துறாங்க, நம்ம உறவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உறவினர்கள் வந்து தகப்பனாராக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம், பெண்களாக இருந்ததுன்னா, அப்படி உறவுன்னு சொல்லும் பொழுது அந்த உறவினர்கள் எங்கே வாக்கு செலுத்தினார்கள், நாம் வந்து 2005 2002 இந்த காலகட்டங்களில் நாம் எங்கே வாக்கு செலுத்தினோம், அந்த வாக்கு செலுத்தும் பொழுது அதற்கு உண்டான இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒவ்வொரு எந்த பள்ளி, அது எந்த வாக்குச்சாவடி, அதனுடைய அந்த நம்பர் இருக்குது, அந்த எந்த சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான ஒரு நம்பர் இருக்குது, அந்த அது மாதிரி அதனுடைய அந்த பார்ட்டியன் அப்படின்றதுலாம் அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எழுதுவீங்க. அதுக்கு அந்த காலம் கொடுத்துருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து இதற்கு முன்பாக இந்த எஸ்ஐஆர் பண்ணும் பொழுது, இது சீர்திருத்தம் பண்ணும் பொழுது, நீங்கள் அந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய விவரத்தை நீங்க கொடுக்க போறீங்க. எங்கே வாக்கு செலுத்தினீர்கள், உங்களுடைய அந்த ஓட்டு சீட்டினுடைய எண் என்ன, உங்களுடைய உறவு, உங்க தகப்பனார் பெயர் என்ன, எந்த சட்டமன்ற தொகுதி, இந்த விவரங்களை கொடுக்க போறீங்க. அதனுடைய வலது பக்கத்துல கீழே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய உறவினர், அதாவது நீங்க தகப்பனாரோ இல்ல கணவரோ, அந்த உறவினர் வந்து 2005 2002 காலகட்டத்தில் எங்க வாக்கு செலுத்தினாங்க அப்படின்றத சொல்ல போறீங்க. எதுக்காகனா அந்த ரூட்டை வந்து செக் பண்றதுக்காக, அதாவது நீங்கள் வந்து ஒரு இந்திய பிரஜை தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக. இது எதுக்காகனா, இங்கே சில வெளியிலிருந்து வந்த குடியிருப்புகள் இந்த மாதிரி முறை தவறி வாக்குரிமையை பெற்றுள்ளது என்கின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்குதுன்றது பார்க்கிறோம். இது புரிந்து கிடையாது. இது வந்து இதற்கு முன்பாகவே இந்த இதெல்லாம் இந்த என்ன சொல்றது, இந்த ரிவிஷன்ஸ் எல்லாமே ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் பார்க்குறோம். அதனால கொஞ்சம் மக்கள் வந்து நீங்க விழிப்புணர்வோட இருந்து நீங்க இந்த இதை வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க. உங்களுடைய வேலை வந்து அந்த ஃபார்ம்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கே வர்றாங்க, வீட்டுக்கே வந்தாங்கன்னா அந்த ஃபார்ம்ஸ் வாங்கி கரெக்டா நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க. சப்போஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து நீங்க ஆன்லைன்ல நெட்ல போட்டாலே தெரியும். உங்களுடைய அந்த 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 எபிக்ஸ் நம்பர் அதை நீங்க போட்டாலே உங்களுக்கு எபிக் நம்பர் நீங்க போட்டாலே உங்களுக்கு உங்களுடைய அந்த டீட்டெயில் வந்துடும். எந்த அசம்பிளி, அதனுடைய பிஎல்ஓ யாரு, அவங்க பிஎல்ஓ அவங்களுடைய மொபைல் நம்பர் என்னென்ன டீட்டெயில் வந்துடும். அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நேராக போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த ஃபார்ம்ஸை நீங்க வாங்கிக்கலாம். திரும்ப அவங்க உங்க வீடுகளுக்கே திரும்பி வரும்பொழுது நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க. இல்லை அவங்க எங்க அவங்க அவைலபிளா இருக்காங்களோ அங்க போய் நீங்க கொடுங்க. கொஞ்சம் நீங்கள் மெனக்கிட்டு இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டியது கட்டாயமாகிறதுன்றதை நான் இங்கே பதிய வைக்கின்றேன்.